அவருடைய மனைவி சொன்னார்கள், எதற்காக போனோம் தெரியுமா? பெற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு, அவர்களை நேசிக்க வேண்டிய பொறுப்பை கூட விட்டுவிட்டு, அந்த மக்களுக்கு நடுவே சென்று அந்த நரக வேதனையை எதற்காக அனுபவித்தோம் தெரியுமா? எதற்காக அனுபவிக்கிறீர்கள்? நாங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறதுனாலே, அந்த கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார் என்பதனாலே. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லியிருப்பதினாலே, இந்த ஏழை மக்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்வது என்பது எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் நினைத்ததினாலே அங்கே சென்றோமே தவிர, இதேதோ ஜாலியான ட்ரிப் அல்ல, சந்தோஷமான காரியமும் அல்ல. என்னுடைய கேள்வி, உன்னுடைய கிறிஸ்துவின் அன்பு பலவந்தப்படுத்துகிறதா? உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு உன்னை ஏதாவது தியாகம் செய்யும்படியாக வழிநடத்துகிறதா? அவர்கள் பிள்ளைகளையே விட்டுவிட்டு போனார்கள். இப்படி தியாகம் செய்து அவர்கள் ஓடினார்கள். தேவனை அறியாத ஏழைகளுக்கு மத்தியில் போய் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீ என்ன தியாகம் செய்கிறாய்? கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் காண்பிப்பதற்காக நீ என்ன தியாகம் செய்து கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ தேவனை நேசிக்கிற நபராயிருந்தால் கட்டாயமாக அவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய். அவருடைய கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள், சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள். என்னுடைய கேள்வி, இந்த கட்டளை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா? அன்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே உன் கிரியைகளில் காணப்படுகிறதா? என்றால் கவனிங்க, டேவிட் வில்கர்சன் என்கிற ஒரு பக்தன் அமெரிக்க தேசத்திலே கேங்ஸ்டர்ஸ் மத்தியிலே ஊழியம் செய்தவர். கேங்ஸ்டர்ஸ் என்றால் கருப்பினத்து கேங்ஸ்டருக்கும் வெள்ளைக்காரர் கேங்ஸ்டருக்கும் ரெண்டு கூட்டத்தார் எப்போதும் அடிச்சுட்டு சாவாங்க. இந்த கருப்பினத்தவர் வெள்ளையினத்தவர் கேங்காக தயாராகி குரூப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிற போது அவர்கள் மத்தியில் நின்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர் அவர். ஒரு நாள் அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றிருந்த போது இந்த கருப்பினத்து கேங்ல அநேகர் தகராறுக்கு ரெடியாகிட்டு இருக்கும்போது இவர் போய் அவர்கள் மத்தியிலே போய் அவங்களோட லீடரை சந்தித்து, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னார். என்ன விஷயம்? நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும், இயேசு கிறிஸ்து உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிறார். அதை சொல்ல வேண்டும் என்றுதான் என்னை அனுப்பி வைத்தார். அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த கூண்டா, அந்த கேங்குடைய லீடர் தன்னுடைய பாக்கெட்ல ஸ்விட்ச் பிளேடு வச்சிருந்தார். ஸ்விட்ச் பிளேடுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பட்டனை அழுத்தினா கத்தி அப்படியே வெளியே வரும். அந்த கத்தியை, அந்த பட்டன் நைஃபை வெளியே எடுத்து அந்த பட்டன் கத்தியை இவருக்கு காமிச்சு, இன்னும் ஒரு தடவை அந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி நீ பேசினன்னு வச்சுக்கோ, உன்னுடைய சரீரத்தை நாரா கிழிச்சு தொங்குட்டுருவேன், என்ன நினைச்சாலும் சரி என்று சொன்னான். அதே வார்த்தையை ஒருவேளை என் மாதிரி ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா ரியாக்ஷன் எப்படி இருந்துக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ தூரம் எதுக்கு? ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், அதுக்காக குத்திடுவேன் நாரா கிழிச்சிருவேன் எதுக்கு சொல்றீங்க? ஐயையோ, உங்க கத்தி உங்ககிட்ட வச்சுங்க, என் சுவிசேஷத்தை என்கிட்டயே வச்சுக்கிறேன், அவ்வளோதானே? டேவிட் வில்கர்சன் அந்த வார்த்தையை கேட்டு பயந்து போல ஓடி போல காமா அங்கிருந்து போகல. ஏசு கிறிஸ்துவ குறிச்சு பேசினா என்ன நாரா கிழிச்சு போட்டுருவியா? நாரா கிழிச்சே போட்டுருவேன். அப்போ உடனே டேவிட் வில்கர்சன் சொன்னாராம், ஒருவேளை நீ என்ன 1000 துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட, துண்டு துண்டா கிழிச்சு தூக்கி போட்டா கூட, அந்த ஒவ்வொரு துண்டும் உனக்கு சொல்லும், இயேசு உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிறார் அப்படின்னு. எப்பொழுது இந்த வார்த்தையை அந்த பெரிய ரவுடி கேட்டானோ, உடனே அந்த இடத்துல முழங்கால் படியிட்டானா. எப்படி முழங்கால் படியிட்டான்? சாதாரணமான மனுஷனுக்குள்ளேயே இவ்வளவு அன்பு இருக்குமென்றால் நீ சேவிக்கிற உன் தேவன் இன்னும் எவ்வளவு அன்புடையவராக இருப்பார். எனவே அவர் எனக்கு வேண்டும். நீ தேவனை பெற்றிருப்பாய் என்றால் உனக்குள் முதலாவதாக அவருடைய அன்பு காணப்படும். முதலாக காணப்படுகிற அந்த புஷ்பம் என்பது அல்லது கனி என்பது அன்பு. அதனால தாங்க கேட்கிறேன், உன்னை பார்த்து எப்பவாவது எவராவது ரொம்ப அன்புள்ளவருங்க, ரொம்ப அன்புடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடிந்திருக்கிறதா? தயவு செய்து யோசித்துப்பார். ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதால் ஆவிக்குரிய கனி தர வேண்டும். ஆவிக்குரிய கனிகளில் முதலாவது உம்முடைய அன்பு. அந்த அன்பு எங்களுக்குள் இல்லை என்றால் நாங்கள் வீணானவர்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்பை அவர்கள் வாழ்க்கையிலே பகிர்ந்தளிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும்.
அன்பு இல்லாமல் வாழ்வதென்பது வீணான வாழ்க்கை. இந்த வீணான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவிங்க ஆண்டவரே. இது முதற்கொண்டு நாங்கள் கனி தர வேண்டும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை தர வேண்டும். உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் கிரியைகளில், எங்கள் பேச்சிலே, எங்களுடைய நடவடிக்கைகளிலே நாங்கள் காண்பிக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை, அந்த கிருபையை, அந்த தயவை ஆண்டவரே எங்களுக்கு அருள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.